அப்படின்னா அது சேனல் பாக்குறீங்க கணேஷ்? யூடியூப் சேனல் சூப்பரா பேசுறான். ஷஃபீல்னு சொல்லிட்டு வந்தான். என்ன கேம் பத்தியா? சும்மாடா யூடியூப்ல என்ன கேம் பத்தியா பேசுறாங்க. நார்மலா கலாச்சி கிண்டல் பண்ணுவான் சீரியல்ஸ் மற்றதான். ஓகே. ஹே கேரக்டர் பாருங்க. டோல் பண்ணுவான். Operator game really got me bad. Secure as much cash as you can. You are green to get greedy. சொல்ல மாட்டானுங்க அப்படியே. ஐயோ ஓகே நான் அதை போய் எடுக்கிறேன் மிஷின். ஓ டீம்மேட் செலக்ட் பண்ணிருக்காங்க மிஷன். உங்க ரெண்டு பேருக்கும் TR-76 கோஸ்ட் அன்லாக் ஆயிடுச்சா? எஸ்எம்ஜி அது எஸ்எம்ஜியா சொல்றீங்களா? எனக்கு இல்லப்பா. எனக்கு அன்லாக் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல. என்னடா TR-76 கோஸ்ட் சொல்றேன். ரொம்ப கீழே போறீங்க. ஏகே உங்களால யூ கான்ட் மேக் இட். யூ cannot go. நான் சொல்லி அவங்கள போடாது பண்ணிட்டேன். சாரி. எனக்கு வேண்டாம். ஐயோ இருங்க நான் வந்து உங்களை இது பண்றேன். இருங்க ஹைட் பண்ணிக்கோங்க. எப்படிங்க லேடர் கீழே இறங்குறது? அவன் அடிங்கடானா லேடர் எதுக்கு ஏறும்? ஒரே ஏங்க உங்களை ரிவைவ் பண்றேன். பாத்துற அடிக்கணும் கணேஷ். அடிச்சேன். அவன் கீழே இறங்கி அடிச்சிருக்கணும். அந்த TR-76 அவ்வளவு மொட்டமா இருக்கும். அடிச்சிட்டேன். நான் அடிக்கல டீம்மேட் அடிச்சிருக்கான். அட பாவி கஷ்டப்பட்டு நான் சுட்டேன். டீம்மேட் பார்த்தால கீழே அவனுக்கு போயிடுச்சு. என்னங்க இது? மைண்ட் டைவர்ட் பண்ண போகுது. எனக்கு ஸ்டமக் அவன் தான் ஸ்கேவெஞ்சர். அவன் தான் எடுத்தான் டீம்மேட். அவன் பயங்கரமா எடுக்கிறான். மாத்தி எடுத்து enemy இருக்காங்க. Enemy soldier incoming. இந்த பக்கத்துல எவனோ இறங்கிருக்கான். ஏய் கிராஸ் சொல்ல எப்பறம் அடிப்பே நீ? டேய் சீட்டிங் பையா. கிராஸ்ல அடிக்க முடியுமா? இல்லங்க ஐ மீன் விஷன் தெரியாதுல்ல அவனுக்கு. எப்படிங்க கரெக்டா அடிக்கிறான்? நான் ஒளிஞ்சிக்கினேங்க சூப்பரா அடிக்க முடியும். புல்லட் வரும் அது ஓகே. இந்த ஸ்பீட்ல அடிக்கிறான்டா. ஆமா அந்த அதே ஆள் தான் என்ன அடிச்சான். கருப்பு காஸ்ட்ல ஏம் போட் ஸ்டாட்டிக் ஹெச் வந்து ரொம்ப மட்டும் நல்லாவே இல்லை. குப்பை மாதிரி இருக்கு. அது போயிட்டு வந்து 2 புல்லட் தட்டுவான்னா சுத்துருவான். இல்லடா அவன் ஏம் போட்டுறான். நாங்க 2 பேரும் அப்படியே லாக் பண்ணி கிளவரா வயிற்றுல மட்டும் லாக் பண்ணி அடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஒரு சில நாய்ங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹிட் பாக்ஸை சின்னதாகிட்டு ஏன்னா ரிக்ளைமர் வச்சு அடித்தோம் ஒன்றும் அவ்வளோ. லூட் கேஷ் என்னங்க இப்பெல்லாம் அந்த பேராஷூட்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக இறங்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதோ பண்ணிட்டுருக்காங்க அதை. பொறுக்கி நாய்
ஏய் பேக்மேன் மாதிரி ஆடுறாங்க. சுட்டுட்டு கத்தி தூக்கி போட்டான் என் மேல. Dropping into the AO. ஐக்கு எங்க இருக்கான்? சூப்பர் ஐக்கு. ஓய்யோ இன்னொருத்த மேல இருக்காங்க. பார்த்தா ரீலோட் ஆகலடா. இந்த நாயை தான் அடிக்கணும்னு பார்த்தேன். அடிச்சா அது எதுவும் ஆகலடா அவங்க. அப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சா? ஐகே இல்லடா நான் பார்த்துட்டேன் அவனை ஆல்ரெடி. பட் ரீலோட் பண்ணும்போது அப்படி ஆயிருந்தா சாரி. இல்ல எனக்கு அதெல்லாம் எனக்கு அது இன்ஃபேக்ட் பெனிஃபிட் ஆகும். ஓகே ஓகே. இல்ல எனக்கு அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ டிஸ்டர்ப் நம்ம பண்ணிட்டேன். டீம்மேட் எனக்கு கில்ட்டி டவுட்டா ஆயிடுச்சு. இருக்கு. நம்ம டீம்மேட் மேல டவுட்டா இருக்கு. இப்போ ஸ்னைப்பர் ஷாட் பாத்தீங்களா? ஸ்ட்ரைட்டா ஜூம் பண்ணும்போது தலை அப்படியா? பார்த்தேன். ஏங்க நல்லது தானேங்க விடுங்க. ஐயோ கீழே நேர்மையா ஆடணும்டா. ஆமா அது கரெக்டு. ஐக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம் பாரு இப்போ. அதான் என்னங்க எங்க விடுங்க நல்லதுங்க நம்ம டீம். Contract complete. All supply boxes secured. இதோ போச்சு இந்த நாய். இங்க ஓடிச்சா? Enemy movement in the AO. ஆமா அங்க ஓடுறாங்க. இங்க இருக்கான். செம்மையும் போட்டுறா. எவ்வளவு தூரம் கீழே இருந்து அடிக்கிறான். எஸ்எம்ஜி வச்சு தானே வாவ் ஓடுறான்டா ஸ்பீடு. அந்த நாய் எல்லாம் அந்த புது கன் வச்சுக்கிறாங்க. லாக் பண்ணிடுங்க. இரு அவர் இப்போ போவார். இப்போ அவர் வெளியே போக போறாரு. எஸ்எம்ஜி வச்சு அவ்வளவு தூரம் லாக் பண்ணி அடிக்கலாம் லேசர். ரிப்போர்ட்டிங் அந்த இது வரல பாரு ஸ்க்ரீன். அது ஏன் சம்டைம்ஸ் வர மாட்டேங்குது? ஹேக்கோ டாக்ஸ் அடப்பாவீங்களா? அங்க போறது வேஸ்ட். வேற எங்க போலாம்? கான்ட்ராக்ட் பண்ணாரு. ஆமா நான் வேற எங்கேயும் இறங்கிட்டேன். டீம்மேட் சும்மா இருக்க மாட்டான் பாருங்க. எதையா போய் எடுத்துருவான். ஐயோ எவனோ என்ன அடிக்கிறான். நீங்க ஆஃப் பண்ணலையா? இது ஒரு தலைவலி டீம் மட்டும் இருந்தா. ஆமா 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 டீம்மேட் திருப்பி போயிட்டு வரலாமா? இங்க பவுண்டி இருக்கு. பவுண்டி எடுத்து பார்க்கலாம். சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போலாம்டா. சரியா Bounty targets are up. Get after 'em. ஆமாம் ப்ராக்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கான் பட் டீம்மேட். யாரா பாக்கலாம். ம். இருக்கான்டா பக்கத்துல. ஏய் சீரக தண்ணி குடிச்சா வயிற்று வலி போயிடுச்சுங்க. வா அது குடிக்கணும். சொல்ல மறந்தேன். சீரக தண்ணி எங்க அப்பா உடனே வச்சு கொடுத்துட்டாரு. சீரக தண்ணி டக்குன்னு குடிச்சிட்டேன். எல்லாம் அப்பா இல்லைன்னா நான் எப்படிங்க? எனக்கு அது தெரியும் சீரக தண்ணி குடிச்சா சரியாயிடும். பட் அந்த டைம்ல வலி வரும்போது எனக்கு தோணல. எங்க அப்பா கிட்ட சொன்னா டக்குன்னு வச்சு கொடுத்துட்டாரு. சரியாயிடுச்சு. இப்போ எங்க அப்பா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? வண்டியில போயிட்டு இருக்கான்டா நீ. வழியில இல்ல துடிப்பேன். நீ கீழே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துக்கோ. பலூன்ஸ் அது எடுக்கணும்னா நான் ஓகே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்கடா போலாம். இல்லையா கரெக்ட். இல்லடா அப்படியா? பவுண்டி அப்பாடா, கிளிக் பண்ணிட்டாங்க. Complete. All targets இங்க கிங் இருக்கான்டா. ஐயோ கண்ணில் உட்காந்து. கீழே ஏய் வைங்க. ஆமா வருவான் ஆமா இல்லை. ஆமா 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 ஆமா. அதில் தான் இருக்கான். கணேஷ் உங்க பக்கத்துல இல்ல? என்னங்க மறைஞ்சு போயிட்டான். ஏய் அங்க இருக்கான். ஐயோ அப்போ கேவலமா இருக்கக்கூடாது. Enemies are dropping into the area. Watch the skies. ஏய் பக்கத்துல வந்துட்டான் திடீர்னு. எங்க இருக்கான்? ஏய் அங்க இருக்கானா? சாவடியே இருக்கான் என்ன. ஐயோ உன் பின்னாடி இருக்கான். சூப்பரா. நீங்க ஆல்வி பண்ற நாயா. பிஸ்டலே வெளியில வரலடா எனக்கு. பிஸ்டலே நல்லா இருக்கு.
ஷார்ட் கன் வச்சு அடிச்சிருந்தேன் தப்பான டைமாக தவறாண்டா. ஏய் வந்துட்டான்டா. வேற எவனும் அடிக்கிறான். டவுன் பண்ணிட்டான். பொறுக்கி நான் இங்க ஐயோ இருக்கேன். பிரிட்ஜ் மேல இருந்து. எத்தனை பேர்ரா? பா வா, நிறைய பேர் இருக்காங்கடா. 5-6 பேர் வந்துட்டாங்க. ஆமோ இல்ல. எனக்கு ஆமோ இருந்தது. நாய் வந்து அடிச்சு கால. Execute contracts. ரீலோட் பண்ணோம்ல, தண்ணிக்குள்ளேயே இருந்தால பிஸ்டலும் இதுவும் மாத்தி மாத்தி யூஸ் அவனுக்கு பண்ணிட்டு இருந்தான். அடிக்கும் போது நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? அப்படியே கண்டினியூஸாக அடி விழும். அது ம். ஹெவி ஷாட்ஸ் விழுவாங்க. எஸ்எம்ஜி வச்சு அடிச்சா கூட ஹெவியாக விழுவாங்க. The enemy is attempting to exfil. Move to intercept. Enemy attack helos in the airspace. Take it down and secure that cache. Connection established. I want you to secure that area until ரொம்ப the other கேவலமாக one's இருக்குடா. complete. வேர்ஸ்ட் கன் இந்த கேம் இது டிஆர்ஸ். இவ்வளோ சின்ன கண்ணுக்கு எதுக்கு அவ்வளோ ரீகால் தெரியல. Heads up, an enemy squad marked you as a bounty target. Upload is done. Solid work. There's a redeploy drone over here. பார்க்குறாங்க. Another drone over here. Enemies dropping into the AO. Tossing tank. Enemy down. டீம்மேட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். டேய் கணேஷ் போயிட்டார் பா. Shoot at friendly. Marking contract. Your objective's simple. Eliminate all bounty targets. Enemies are dropping into the area. Watch the skies. இல்லையா? All bounty targets destroyed. Hell of a job. ஹலோ எலியன் எலியன். ஹலோ எங்கடா இல்லைனுங்க? எலியன் நீங்கள் மேட்ச்சில் வரலாம். பேசவே இல்லை, அதனால் நான் குக் பண்ணுறோம். ஏன் என்னாச்சு? தெரியல, ஒரு வேளை அவனுக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும்னு நினச்சேன். டீம்மேட்டை கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணிருக்கேன் நல்லா. பட் ஆனால் அதுக்கு ஒரு 2 பேர் சரௌண்ட் பண்ணி அடிச்சிட்டான். பட் அவன் சர்வை பண்ணுறான். அவன் ஏம் போட்டு தான்டா ஒரே ஷாட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். டீம்மேட் காட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கான்.
ரெக்ளைமர் எடுறா அது ஏசிபி டாக் ஸ்டான்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டே இல்லையா நீ பண்ண மாட்ட இப்போயே நான் பண்ண வைக்கிறோம் இல்லை நான் மேட்ச் ஆட விட மாட்டேன் கீபோர்ட் அண்ட் மவுஸ் போ அதுக்கப்புறம் கேம் பிளே போ பண்ணிட்டு சொல்லு எனக்கு ரெண்டு ஷாட்டு தான்டா அப்படியே அடிச்சிடறான் ஒன்றும் பெரிய டாக்ஸ் டான்ஸ் தான் தேவைதான். எது ரெக்ளைமரா ம் அது தெரியும்டா பட் ஏடிஎஸ் பண்ணும்போது வேஸ்ட் ஆயிரும் தெரியாமல் நீ ஏடிஎஸ் பண்ணிட்டா அடிச்சிருவான் அந்த டாக் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேல்குலேட் பண்ணி அடிச்சிடலாம் சொல்கிறது கேளு அவ்வளோதான் ம். கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்துட்டு கேம் பிளேன்ற டேப் கிளிக் பண்ணும் கீபோர்டு மவுஸ் எங்கே போகணும்? செட்டிங்ஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் அதில் போயிட்டு கேம் பிளேன்ற டேப் கிளிக் பண்ணும் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் இருக்கு. கீபோர்ட் அதுல? மவுஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணு அதுக்கப்புறம் கேம் பிளேன்ற டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணு கேம் பிளே காணமேடா கண்ட்ரோலர் கீபோர்ட் மவுஸ். மவுஸ் கீ பாயிண்டிங்ஸ் கேம் பிளே இருக்கும் என் போட மேலே இருக்க கியர் சிம்பிள் கிளிக் பண்ண ஃபர்ஸ்ட் திருப்பி அதுக்கப்புறம் செகண்ட் இதில் கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணு ம் அதுதான் இருக்கா? மவுஸில் இருக்கியா ஆமாம் கேம் பிளே. கீபோர்ட் கீ பாயிண்டிங்ஸ் கேம் பிளே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிண்ட் இதில் இருக்கும் உனக்கு தேர்ட் ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கு. ஆஃப்ல இருக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிண்ட் வச்சுக்கோ மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரியா அது கீழே வந்து ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஸ்ப்ரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோ ஆன்ல தான் இருக்குது. அப்புறம் அது ஆன்ல தான் இருக்குது சரி அது இருக்கட்டும் டாக்டிக்கல் ஸ்ப்ரிண்ட் பிஹேவியர் வந்து சிங்கிள் டேப் வச்சிருக்கா சிங்கிள் டேப் ஸ்ப்ரிண்ட் இருக்கு. ஓகே அது பரவாயில்ல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காம்பேட் பிஹேவியர்ஸ்னு இருக்கும் ஒரு குரூப் அதில் பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் ஸ்டான்ஸ் ஆக்டிவேஷன் இருக்கும் அதில் வந்து ஏடிஎஸ் ப்ளஸ் மேலே வரும் நான் அதான் வச்சுருக்கேன் உன்னோட சாய்ஸ் ஈஸியஸ்ட் வந்து அதுதான் ஏடிஎஸ் ப்ளஸ் மேலே ஸ்ப்ரிண்ட் டாக்டிக்கல் ஸ்ப்ரிண்ட் ஃபோக்கஸ்ல அதான் இருக்கு. டாக்டிக்கல் ஸ்ப்ரிண்ட் இருக்கு. சேஞ்ச் ஜூம் ஆக்டிவேஷன் இல்லைடா டாக்டிக்கல் ஸ்டான்ஸ் ஆக்டிவேஷன் அந்த ஆப்ஷன் வந்துட்டே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வர சொன்னாங்க வந்து காம்பேட் பிஹேவியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும் சரியா அதில் வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணால் டாக்டிக்கல் ஸ்டான்ஸ் ஆக்டிவேஷன் போகும் டாக்டிக்கல் ஸ்ப்ரிண்ட் ஆக்டிவேஷன் ஏடிஎஸ் ப்ளஸ் மீலி இருக்கு. டாக்டிக்கல் ஸ்ப்ரிண்ட் இல்லைடா டாக்டிக்கல் ஸ்டான்ஸ் இருக்கா டாக்டிக்கல் ஸ்டான்ஸ் ஆன் டாகுல் இருக்கு. ஆக்டிவேஷன் தானே சொல்றேன். ஆக்டிவேஷனுக்கு வந்து ஏடிஎஸ் ப்ளஸ் மீலி இருக்கு. ஏடிஎஸ் மவுஸ் அது நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது நீ என்கேஜ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் டாக்டிக்கல் ஸ்டான்ஸ் பிஹேவியர் வந்து ஆன் டாகுலா இல்லை எப்படி வச்சிருக்கேன் ஆன் டாகுல் தான் இருக்கு. அது ஆன் ரீஸ்பான் வச்சுக்கோ இல்லை ஆன் டாகுல் வச்சுக்கணும்னா வச்சுக்கோ எப்போ வேணுமோ அப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வச்சுட்டல இப்போ உன்னோட ஏடிஎஸ் வந்து என்ன பிஹேவியர் மேலே வந்து என்ன கீ வச்சிருக்க அது சொல்லு ஏடிஎஸ் வந்து மவுஸ் ரைட் பட்டனும் மீலி வந்து இ. சரி ரைட் அண்ட் இ ப்ரெஸ் பண்ணு சரியா என்னாச்சு எப்போ பண்ணணும்? அது நிக்க சமயத்திலே பண்ணலாமா? நிற்க சமயத்தில் மூவ் பண்ண சமயத்தில் எப்போ வேணால் பண்ணலாம் ஃபயரிங் ரேஞ்சில் பண்ண முடியுமா? பண்ணலாம் இல்லையே வர மாட்டேன் இந்த ஏடிஎஸ். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணுறாங்க ஓ அப்படியா ஓகே வந்துச்சா கோணையா எடுத்ததுன்னு ஏடிஎஸ் பண்ண ஆமாம். இப்போ ஏடிஎஸ் அவுட் பண்ணி ஏடிஎஸ் இன் பண்ணிகிட்டே இருக்கு ஏடிஎஸ் அவுட் ஏடிஎஸ் இன்
என்ன ஆகுது உனக்கு? ஏடிஎஸ் அவுட்டா? அதாவது ஏடிஎஸ் ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணும். என்ன ஆகுது? ரைட் கிளிக் யூஸ் பண்ணி. தெரியல, எதுவும் ஆகலையா? இல்லைடா, ரைட் கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுவேன், ரைட் கிளிக் பண்ணி ஜூம் இன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு. டாக்டிகல் ஸ்டான்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுது உனக்கு? ஏடிஎஸ் பண்ணால் போட்டே தான் ஆகுது. அல்லடா, நான் ஜூம் அந்த பட்டன் எடுத்துட்டா வெளியே வந்துடுது. ரைட் கிளிக்கா அது அப்படியே ஹோல்ட் பண்ண நிக்க மாட்டேன் அப்படியே. ஆஹா, அது வந்து சரி, நீ திருப்பி அந்த செட்டிங்ஸ் கேம் பிளே கீழே பண்ணி கீழே வந்துட்டு காம்பேட் பிஹேவியர் வச்சுக்கோ. அதில் டாக்டிக்கல் ஸ்டான்ஸ் பிஹேவியர் வந்து ஆன் ரீஸ்பான் வச்சுக்கோ. ஆன் டாகிள்னு வச்சிருக்கேன். ஆன் டாகிள் வச்சா டாகிளில் நிற்கணும் அப்படியே. அது ஏன் உனக்கு ரிலீஸ் ஆகுது தெரியல. சரி வச்சுட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் ஏடிஎஸ் ப்ளஸ் மேலே பண்ணுவோங்க. செகண்ட் வாட்டி வரும் ஏடிஎஸ் பண்ணால் போதும். எவ்ரி டைம் ஏடிஎஸ் பண்ணி என்கேஜ் பண்ணும்போது சொல்கிறேன். ஏடிஎஸ் பண்ணி அடிக்கும். வருது. ஏடிஎஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி பண்ணி விட்டா ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நீ எப்போ ஏடிஎஸ் பண்ணுறதோ டாக்டிக்கல் ஸ்டாண்டில் தான் என்கேஜ் ஆகும். அதனால என்ன பெனிஃபிட்னா உனக்கு வந்து ஹிப்பாய் வந்து டைட்டாக இருக்கும். நீ ஷார்ட் கன்லேயே பார்க்கலாம். ஏடிஎஸ் பண்ணுறதுக்கும் தெரியும் உனக்கு. நீங்கள் எந்த கன்னில் வேணால் பண்ணிக்கலாம். எஸ்எம்ஜி, அசால்ட் ரைஃபிள், பிஸ்டலில் மட்டும் ஒரு சில இதில் பண்ண முடியாது. ஸோ ஸோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லாம் வரும்போது இப்போ அந்த கண்ணை போனியாக வச்சு அடிச்சிடலாம். அவனுக்கு அப்படி தானே பண்ணுவாங்க. அண்டு பவராகவும் இருக்கும். ஏன்னா அக்யூரஸி வந்து ஃபுல்லாக கிராஸர் லாக் ஆகிடும். புரியுதா? டாக்டிக்கல் ஸ்டான்ஸில் போகும்போது நீ அதுக்கேற்ற அட்டாச்மெண்ட்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கம்ப்ரஸ் ஆகும். இப்போ நீ கேவி பவர் சைடெலாம் யூஸ் பண்ணுறேன்னு டாக் ஸ்டான்ஸில் போய் அடிச்சு இன்னும் பவராக இருக்கும். ஏடிஎஸ் பண்ணி அடிக்கிறதோட. ஏன்னா ஏடிஎஸ் பண்ணி தான் உங்களோட வியூ ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரை பண்ணி பாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே ஆக்டிவேட் பண்ணி விட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஸோ தட் நீ மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோ. பட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எப்போ நீ ஆஃப் பண்ணணும்னா லாங் ரேஞ்ச் என்கேஜ் பண்ணுறாங்க, அப்போ வந்து ஆஃப் பண்ண வேண்டியது அவசியம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஏலியனுங்களா? ஆளே காணும். ஃபோன் பண்ண இன்னும் மேட்சில் இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏலியன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இரு, நான் அவனுக்கு ஃபோன் பண்றான். ஏலியன் எங்க இருக்க? மெயின் மெனுக்கு வரலையா? வா வா. சொல்லலடா, நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருந்துருப்பாங்க. என்னடா அவன் பார்க்க